ஐஃபோன் யூசர்ஸ்ட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டார்கெட் பண்ணி 0 கிளிக் என்ற ஒரு வாட்ஸ்அப் அட்டாக் இப்போ நடந்து கொண்டிருக்குது. சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் இது வரைக்கும் நடந்த இந்த வாட்ஸ்அப் சம்பந்தமான எல்லா மோசடிகள்லையும் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒரு லிங்கை கிளிக் பண்ணணும், ஒரு ஓடிபி கேட்டு வர மெசேஜுக்கு நாங்கள் ஓடிபி அனுப்பணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கியூஆரை ஸ்கேன் பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் அந்த அக்சஸ் வந்து போய்கொண்டிருந்தது. ஆனால் இப்போ ஐஃபோன் யூசர்ஸ்ட வாட்ஸ்அப் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்யாமல் ஹேக்கர்ஸால் அல்லது அக்சஸ் பண்ணுறவரால் உங்களோட வாட்ஸ்அப்பை அக்சஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வந்து இப்போ உருவாக்கி இருக்குது. இலங்கையினுடைய சிஇஆர்டி ஸ்ரீலங்கா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீமால் இந்த ஒரு எச்சரிக்கை இப்போ கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி இது நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இந்த வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராம் இந்த மெசேஜிங் ஆப்ஸ் எந்த ஒரு இந்த ஆப்ஸ்லையுமே நடக்கக்கூடிய மோசடிகளை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு மாதிரி சில முக்கியமான விடயங்களை இந்த வீடியோவில் நான் முழுமையாக அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் சிக்கலில் மாட்டிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையாகவும் இது இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் தப்பிச்சு கொள்றதுக்கான ஒரு விழிப்புணர்வாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இது இருக்கலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். என்னன்றதை விரிவாக முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அது என்னடா முழுமையாக தெரிஞ்சு கொள்றதுக்கு முதல் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ், கேஸ் ஸ்டடிஸ், டாக்குமெண்ட்ரிஸ், நியூஸ் அனலைசிஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இப்போ தான் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணுறதால நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். அண்ட் இந்த வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவர்களும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக. ஓகே, இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நவீன தொழில்நுட்ப காலகட்டத்தில் நாங்கள் கையில் வச்சு பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்குதோ அதே மாதிரி அதுக்கான ஒரு கெட்ட பக்கமும் இருந்து கொண்டிருக்குது. நான் இந்த வீடியோக்கு முதல் அப்லோட் பண்ண வீடியோஸ்லேயே சில வீடியோஸில் ஒரு டாக்குமெண்ட் மாதிரியே இந்த வாட்ஸ்அப் ஆக்சஸ் எப்படி எங்களோட தொலைபேசிகளில் இருந்து தகவல்கள் திருடப்படுதுன்னு சொல்லி முழுமையான தெளிவான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இது புதிய ஒரு விடயம் என்றபடியா இந்த வீடியோவில் இதையும் சொல்கிறேன். நாளுக்கு நாள் உலகத்தில் தொழில்நுட்பங்களினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு வேகமாக இருக்குதோ அதே மாதிரி அந்த தொழில்நுட்பங்களால் உருவாகிற ஆபத்துகளினுடைய வளர்ச்சி வேகமும் அதிகரிச்சு கொண்டு தான் போய்கொண்டிருக்குது. ஓகே, எல்லாருக்குமே தெரியும் இருக்கிற ஃபோன்லேயே ஆண்ட்ராய்டா ஐஃபோனா அதிகமான பாதுகாப்பானது என்று சொல்லி கேட்டால் பெரும்பாலும் ஐஃபோனை தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுறது வழக்கம். அது மக்களினுடைய ஒரு மென்டாலிட்டியாக இருந்து இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் டெக் ரிலேட்டடாக பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட தொலைபேசிகளாக தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்கிறதுலேயே பாதுகாப்பானது ஐஃபோன் தான்னு சொல்லி நம்பி ஐஃபோனை வாங்குற யூசர்ஸுக்கு ஐஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப்பே அக்சஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னால் இது என்னடா கொடுமை, இதுல இருந்து எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்றன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குதானே. அதே நேரத்தை பார்க்கறதுக்கு முதல் இது எப்படி நடக்குதுன்றத முழுமையா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இலங்கையினுடைய SLCERT ஸ்ரீலங்கா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீமால இலங்கையினுடைய அவசர கணனி பாதுகாப்பு பிரிவால ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. 0 கிளிக் அட்டாக். ஐபோன்ல iOS 16 வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த 16 வெர்ஷன்ல இருக்கிற பாதுகாப்பு குறைபாடால, செக்யூரிட்டி குறைபாடால உங்களோட வாட்ஸ்அப்பை எந்த ஒரு நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்பியோ அல்லது ஒரு லிங்கை கிளிக் பண்ண சொல்லியோ இல்லாட்டி ஒரு கியூஆரை ஸ்கேன் பண்ண சொல்லியோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்களோட வாட்ஸ்அப்பை இன்னொருத்தரால் அக்சஸ் பண்ண முடியும். அந்த பாதுகாப்பு குறைபாடுகளை வச்சுக்கொண்டு இன்னொருத்தரால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ உடனடியாக உங்களோட ஃபோனை அப்டேட் செய்து கொள்ளுங்க, அப்பையும் அப்டேட் செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை இப்போ வெளியிட்டிருக்கிறார்கள். இது தனியா இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய ஐபோன் யூசர்ஸுக்கு மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல இருந்து நீங்க எந்த நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னாலும் நீங்க iOS 16 வெர்ஷனை யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து 0 கிளிக் அட்டாக் மூலமா 0 கிளிக் ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னா எந்த ஒரு செயல்பாடுகளுமே செய்யாம அதை அக்சஸ் பண்ணப்படுறபடியா 0 கிளிக்னு சொல்லப்படுது. ஸோ எந்த நாட்டில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னாலும் உங்களோட வாட்ஸ்அப்பை அக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏற்கனவே இலங்கைக்குள்ள ஏகப்பட்ட கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் இப்ப இலங்கையினுடைய அவசர கணனி பிரிவால ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த அக்சஸ் எடுக்கக்கூடிய குற்றவாளிகள் எங்கிருந்து இதை அக்சஸ் பண்றார்கள் சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கணனி குற்றங்கள்ல ஈடுபடக்கூடிய நபர்கள்லாம் அந்த நாட்டில் இருந்து கொண்டு இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மக்களையும் டார்கெட் பண்ணி iOS 16 வெர்ஷன் இருக்கிற தொலைபேசிகளை டார்கெட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் அட்டாக் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளணும். உங்களோட வாட்ஸ்அப் வந்து அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் 2 விஷயம் செய்யணும். ஒன்று, உங்களோட வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணணும், அதோட உங்களோட iOS 16 வெர்ஷனையும் அப்டேட் பண்ணணும். இப்போ நான் நினைக்கிறேன் 27 வரைக்கும் மாதிரி நினைக்கிறேன். கடைசியாக வந்த அப்டேட் வந்து 27 வெர்ஷனாக தான் இருக்கணும். ஸோ உடனடியாக நீங்கள் ஐஃபோனை அப்டேட் பண்ணுறதன் மூலமாக இந்த பாதுகாப்பு பிரச்சனையிலேருந்து
உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். ரெண்டாவது, எப்போவுமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற நீங்கள் எந்த ஐஃபோனோ ஆண்ட்ராய்டோ எந்த ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்களா இருந்தாலும் தயவு செய்து எல்லாருமே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒருவேளை 2 ஃபோனில் ஒரே வாட்ஸ்அப்பை வந்து 2 ஃபோனில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கூட கட்டாயமாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அங்கே எனபிள் ஆகி இருந்தால் உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 விஷயங்களையுமே கட்டாயமாக உங்களோட வாட்ஸ்அப்பில் செய்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் அக்சஸ் பண்ணப்பட்டுட்டுன்னு சொன்னால் உங்களோட கண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ், கண்டெக்ட் நம்பரை வச்சுக்கொண்டு பலதரப்பட்ட வழிகளில் உங்களை மிரட்டியோ அல்லது உங்களுடைய உறவினர்கள்ட்ட மிரட்டியோ, உறவினர்கள் நண்பர்களை மிரட்டியோ அவர்கள்ட்ட பணம் பறிக்கிறதுக்கான வழிகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இது வந்து முதலாவது விஷயம். அடுத்த ரெண்டாவது, எந்த மெசேஜிங் பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணீங்களா இருந்தாலும், வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம், மெசேஞ்சர், எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் நீங்கள் மெசேஜ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கிற எந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலும் அதில் உங்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறதுக்கான வழிகள் இன்றைக்கு ஏகப்பட்டது நடந்து கொண்டு இருக்குது. அதில் முக்கியமானது இப்போ வாட்ஸ்அப்பில் இருந்து இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு, இன்ஸ்டாகிராமில் வந்து அதிகமான ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்போ அதிகமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் நிறைய வீடியோஸ், இப்போ இருக்கிற ஏஐ டூல்ஸ் மூலமாக அதிகமான ஃபோட்டோஸ், வீடியோஸை ரியலிஸ்டிக்காக உண்மை மாதிரியே க்ரியேட் பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. வாட்ஸ்அப்பில் ஒரு இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வச்சுக்கொண்டு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க, ஓகே இது உண்மையான ஒருத்தராக தான் இருப்பார். அதில் வரக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ், இன்றைக்கி எத்தனை மாடல்ஸ் மாதிரியெல்லாம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வச்சுக்கொண்டு நிறைய பேரை வச்சுக்கொண்டு காசு உழைக்கிற செயல்பாடுகள் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஓப்பனாகவே நடந்து கொண்டு இருக்குது. நிறைய பேர் அதை பார்த்துருக்கிறதுக்கான இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில பேர் பார்த்துருப்பீங்க, அது உண்மையாக பொய்யான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நிறைய ஏஐ வீடியோஸ் வந்து இன்றைக்கி பரவலாக எல்லா சோஷியல் மீடியாலையுமே முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் ஸ்ப்ரெட் ஆகிக்கொண்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏஐ டூல்ஸை வச்சுக்கொண்டு க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸை வச்சுக்கொண்டு உங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கொஞ்ச நாட்கள் கதைச்சிட்டு உங்கள்கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட பணம் பறிக்கிற செயல்பாடுகள், உங்களை மிரட்டுற செயல்பாடுகள், அவர்கள் அனுப்பக்கூடிய ஃபோட்டோஸை வச்சுக்கொண்டு உங்களை மிரட்டுற செயல்பாடுகள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக இந்த ஹனி ட்ராப் இருக்குது தானே, அந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் வந்து ஆண்கள் அதிகமாக மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஹனி ட்ராப்னு சொன்னால் என்ன சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஏஐ ரிலேட்டடாக நடக்கக்கூடிய எல்லா மோசடிகளையும் பார்த்து அதிலிருந்து நீங்கள் கவனமாக இருந்து கொள்வது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களோட காசுக்கும் உங்களோட சுய நன்மதிப்புக்கும் அது பாதுகாப்பானதாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. நான் சுருக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சமூக ஊடகங்கள் இந்த தொழில்நுட்ப உலகத்தில் தொழில்நுட்ப கருவிகளை, எல்லா டெக்னாலஜி, டெக் ரிலேட்டடான எந்த ஒரு தொழில்நுட்ப சாதனங்கள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னாலும் அதுக்குள்ள எவ்வளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறீங்களோ அதே அளவுக்கு தீமைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக டீனேஜர்ஸ், யங் பீப்புள், நீங்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை தான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதன் மூலமாக இதை பற்றி தெரியாதவர்களையும் அவர்களோட பாதுகாப்புக்காக, அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த ஒரு விடயத்தை தெரியப்படுத்திடுங்க. தொடர்ச்சி வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும். அதில் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.